அண்மை செய்தி. விருதுநகர் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பகல் 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஆட்சியருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. விருதுநகர் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பகல் 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஆட்சியருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி, விவரங்கள். வணக்கம் சுபா. விருதுநகரை சார்ந்த தங்க திரவியம் என்பவர் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதாவது அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், எனக்கு சொந்தமான நிலம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள செட்டிப்பட்டியில் 10 சென்ட் உள்ளது. இந்த நிலத்தில் செட்டிப்பட்டி ஊராட்சி சார்பாக சமுதாய கூடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தேன். மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் சமுதாய கூடம் கட்டக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவை செயல்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் எனக்கு சொந்தமான நிலத்தில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிகளை துவங்கி உள்ளனர். எனவே இந்த நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கில் செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு PT ஆஷா முன் கடந்த வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற உத்தரவுக்கு பின் தனிநபர் பட்டாவினை அருப்புக்கோட்டை ஆணையர் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணைக்காக ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து கோபமடைந்த நீதிபதி மதியம் 2:15 மணியளவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மதியம் ஒத்திவைத்துள்ளனர். சுமா, விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.